உதகையில் அரசு மருத்துவமனை கட்டிடத்தை கட்ட பெரும் சவால்களை சந்தித்ததாக அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் இன்று புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இந்தியாவிலேயே மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு சுமார் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தங்கும் விடுதிகள் கட்டப்பட்டு உள்ளதாகவும், தற்போது புதிதாக கட்டப்பட்டுள்ள இந்த அரசு மருத்துவமனை கட்டிடத்தை கட்ட பெரும் சவால்களை சந்தித்ததாகவும் தெரிவித்தார். மேலும் மண் சரிவுகள் ஏற்படாமல் இருக்க பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு தடுப்பு சுவர்கள் கட்டப்பட்டு அதன் பிறகு கட்டிடங்கள் கட்டப்பட்டு உள்ளதாகவும் குறிப்பிட்டார். இங்க பணியாற்றுகின்ற மருத்துவர்கள், அதாவது கல்லூரியுடைய முதல்வர் டீன், மெடிக்கல் ஆபீசர் ஆர்எம்ஓ, ஏஆர்எம்ஓ, அதனில் மருத்துவர்களுக்கு பேராசிரியர்கள், துணை பேராசிரியர், விரிவுரையாளர், செவிலியர்கள், இவர்களுக்கெல்லாம் இங்கேயே குவார்டர்ஸ் கட்டிருக்கிறோம். அதனுடைய திட்ட மதிப்பீடு 200 கோடி ரூபாய். இந்த குவார்டர்ஸ் மட்டும் 200 கோடி ரூபாய். நான் முதலாக வந்த பொழுது கட்டடம் கட்ட முடியுமா என்ற ஒரு நிலையெல்லாம் கூட இருந்தது. அதற்கு பின்னால் பல்வேறு நிலையில ஆய்வு மேற்கொண்ட அடிப்படையில் தான் ரீட்டைன் வாயில் கட்டிட்டு இருப்பாடு தான் மருத்துவமனை கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி ரீட்டைன் வாயில் கட்ட ஆரம்பித்தோம். மண் சரிவு இல்லாததுக்கு ரீட்டைன் வாயில் கட்டணும். அது ஏறத்தாழ இந்த மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கணக்கெடுத்து கொண்டோம்னு சொன்னால் 4 கிலோமீட்டர் தூரம் ரீட்டைன் வாயில் மொத்தம் கட்டணும்.